ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ட்ரீ தீம் சாக்லேட் ரஃபிள் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி வச்சிடணும். அதை நல்லா மில்கால் சோக் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு மேலே சாக்லேட் க்ரீம் வச்சு அப்ளை பண்ணி எடுத்துருவோம். இந்த சாக்லேட் க்ரீம் எப்படி ரெடி பண்ணோம்னா, 1 கப் சாக்லேட் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் க்ரீம் ஆட் பண்ணி டபுள் பாயில் பண்ணி எடுத்துருங்க. நல்லா மெல்ட் ஆகி நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இதை 1/2 மணிக்கூர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு கெட்டியாக கிடைக்கும். ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்புறமா திரும்ப ஸ்பாஞ்சில் நம்ம மில்கால் சோக் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்தோன்னா நல்ல கிளாஸியான சாக்லேட் ரஃபிள் கேக் நமக்கு ரெடி ஆயிரும். இதை இப்போ நம்ம ட்ரீ தீமுக்கு கொண்டு வரணும். ட்ரீ தீமுக்கு எப்படி கொண்டு வரலான்னா, கொஞ்சம் சாக்லேட் எடுத்து நல்லா டபுள் பாயில் பண்ணி மெல்ட் ஆக்கி எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் பட்டர் ஷீட்டை கட் பண்ணி வச்சுட்டு அதில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே திரும்பவும் இன்னொரு பட்டர் ஷீட் வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி. இதை இப்போது நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அது நல்லா கரெக்டாக டைட்டாகி நமக்கு கிடைக்கும். கரெக்டாக செட் ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்து நம்ம அந்த பட்டர் ஷீட்டை ஓப்பன் பண்ணும்போது சில்லாக கிடைக்கும். நான் ரெக்கார்ட் பண்ணல, சாரி. இதோ இந்த கேக்கில் வச்சுருக்கிற மாதிரி சில்லாக கிடைக்கும், உடஞ்சிருக்கும். அது நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணி கேக்கை சுற்றி வச்சுட்டா நமக்கு ட்ரீ தீம் சாக்லேட் கேக் ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த பொம்மை வேணாலும் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.